வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத திருமணங்கள். அது என்ன வினோதமான திருமணங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கல்யாணம் அப்படின்னா ஒரு ஆண் பெண் கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணுற முறை அப்படிங்கிறது பல முறைகள் இருக்குது. அது வேறுபடும். அது அவங்க இருக்கிற மதத்தை பொறுத்து, ஊர் கலாச்சாரத்தை பொறுத்து பல வித்தியாசமான திருமணங்கள் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம கல்யாணம் பண்ணுற முறையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம பார்க்க போகிறது யாரை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதான். இதில் என்ன ப்ரோ இருக்குது, ஒரு ஆண் பெண் தானே கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் பெண்ணை தாண்டி பல வித்தியாசமான வினோதமான திருமணங்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வியர்ட் மேரேஜ் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகேவை சேர்ந்த ஒரு 40 வயசு பெண். அவங்களுடைய பேர் ப்ரொக்கார்டே. அவங்க ஒரு சிங்கர், பெர்ஃபார்மர் ப்ளஸ் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த ப்ரொக்கார்டே யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேயை கல்யாணம் பண்ணியிருக்காங்களாம். ஆக்சுவலாக இவங்கள பார்த்தே நான் பயந்துட்டேன். இவங்களே பார்க்குறதுக்கு ஒரு பேய் மாதிரி தான் இருக்காங்க. இவங்க ஒரு பேயை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அந்த பேய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய காலத்து சோல்ஜர். குவீன் விக்டோரியா ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சோல்ஜர். அவருடைய பேர் எட்வார்டோ. ஸோ அந்த சோல்ஜருடைய ஆவியை தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இதெல்லாம் உண்மையா உருட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் கேட்கறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, வினோதமாக இருக்குது. ஸோ ப்ரொக்கார்டே அப்படிங்கிற இந்த பெண் அந்த சோல்ஜருடைய ஆவியை ஃபஸ்ட் டைம் எங்கே மீட் பண்ணதா இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் நைட் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சான். இவங்களுடைய ரூமில் இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது வேற ஒரு ப்ரெசன்ஸ் இவங்க ரூம்குள்ளே இருக்கிறத இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. லைட்டை ஆன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களால நகரக்கூட முடியலையா. அப்போ அந்த ப்ரெசன்ஸ் இவங்க காது கிட்ட ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு போயிடுச்சான். ஸோ அந்த ப்ரெசன்ஸ் போனதுக்கு அப்புறமா இவங்களுடைய உடம்பா இருக்கட்டும், அந்த ரூமாக இருக்கட்டும் பயங்கர கோல்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங். வெறும் ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் இவங்க காதில் கேட்டிருக்கு. எந்த ஒரு உருவத்தையும் இவங்க அப்போ பார்க்கல. ஆனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அடிக்கடி அந்த சோல்ஜருடைய ஆவி இவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் அவருடைய உருவத்தை இவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அந்த எட்வார்டோ அப்படிங்கிற அந்த சோல்ஜருடைய ஆவி பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த சோல்ஜர் காஸ்டியூம்லே தான் அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ பயங்கர ஸ்வீட்டாக பேசினாரு. அப்படி தான் நாங்கள் பழக ஆரம்பித்தோம். சரி, ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து சர்ச்சுக்கு போய் கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வச்ச அந்த ஃபாதரோடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. பயங்கர சிரிப்பு தான் வருது. ஸோ கல்யாணம் முடிச்சு ஹனிமூன்லாம் போயிருக்காங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. சரி, என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு. என்னது, பேய் கூடயும் சண்டையா? ஒரு பொண்ணால் ஆண் பேய் கூடயும் வாழ முடியலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுக்கும் காரணம் நான் கிடையாது, அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரொக்கார்டே சொல்கிறாங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போன அந்த டைமில் இந்த எட்வார்டோ அப்படிங்கிற இந்த சோல்ஜருடைய ஆவி ஏற்கனவே இறந்து போன அமெரிக்கன் ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அண்ட் மாடலான மெர்லின் மன்ரோ அவங்களுடைய ஆவியை அந்த சர்ச்சில் பார்த்துருக்காரு. ஸோ பார்த்த உடனே அவங்க மேலே இவருக்கு காதல் வந்துருச்சான். ஏன்னா இவர் சோல்ஜராக உயிரோட வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே இவர் மெர்லின் மன்ரோவுடைய ஒரு தீவிர ரசிகரான். அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால இப்போது இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் ஆவியாக பார்த்ததுக்கப்புறம் பேய்க்கும் காதல் வந்துருச்சு போல். ஸோ ப்ரொக்கார்டே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறமா இவர் டெய்லியும் வீட்டுக்கே வரமாட்டார். 4-5 நாளைக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வருவார். அப்படி வீட்டுக்கு வரும்போது ஒரு பெர்ஃப்யூமுடைய ஸ்மெல்லு அடிக்கும். சேனல் நம்பர் 5 அப்படிங்கிற ஒரு பெர்ஃப்யூம், பயங்கர ஃபேமஸான ஒரு பெர்ஃப்யூம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த பெர்ஃப்யூம் மர்லின் மன்ரோவுடைய ஃபேவரட் பெர்ஃப்யூமா அவங்க அத்தை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க போல. ஸோ அந்த பெர்ஃப்யூமுடைய ஸ்மெல் அடிக்கும். அவர் மர்லின் மன்ரோவோட அவர் சுற்றிட்டு தான் வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இனிமேல் நம்ம ஒன்றா சேர்ந்து வாழக்கூடாது, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த சோல்ஜருடைய ஆவி கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் ஏற்கனவே ஆவியாக இருக்கிறதுனால பயங்கர கடுப்பாகி இவங்களை பயமுறுத்த ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பேய்கிட்டேருந்து நம்ம எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரே வழி எக்ஸாசிசம் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே எக்ஸாசிசமும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அவருடைய பிரச்சனை எதுவுமே இல்லை, அந்த ஆவி போயிடுச்சு. இப்போ நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறதா ப்ரொக்கார்டே சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே நடந்ததா, இல்லை இவங்க மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்காங்களா, இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்களா, இல்லை ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உருட்டி தள்ளியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த வியர்ட் மேரேஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற சம்பவம் இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம். 2006 ஒரிசாவை சேர்ந்த ஒரு பெண், அவங்களுடைய பேர் பிம்லா தாஸ். அப்போது அவங்களுக்கு 30 வயசு. ஸோ பிம்லா தாஸ் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு பாம்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பாம்பையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். அதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த பாம்பு வந்து இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பு தான் போல். இவங்க அந்த பாம்புக்கு பால்லாம் வந்து கொடுப்பாங்களாம். அது இவங்களை ஒன்றுமே வந்து பண்ணாதான். ப்ளஸ் அந்த பாம்பு இவங்களுடைய கனவுல வந்து இவங்களுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணிச்சான். அதிலலாம் மயங்கி தான் வந்து இந்த பாம்பை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிம்லா தாஸ் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்க போல். அதனால இந்த பாம்புக்கு போய் பால் ஊற்றிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடம்பு சரியாயிருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி ஓகே இந்த பாம்பை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. இவங்க முடிவுக்கு அந்த ஊர் மக்கள் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம ஊருக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில் ஒரு வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கல்யாணம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. 2000 பேர் கூடி பயங்கர கிராண்டாக தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் நடந்து முடிஞ்ச அந்த கல்யாணத்தில் உண்மையான அந்த பாம்பை கொண்டு வரவே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிம்லா தாஸை அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுட்டு பித்தளையில் அந்த பாம்புடைய உருவத்தை செஞ்சு அதை அந்த பொண்ணு பக்கத்தில் வச்சு தான் அந்த கல்யாணம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. உண்மையான பாம்பை உள்ளே கொண்டு வந்து அது பாட்டுக்கு போகிற போக்கில் கொத்திட்டு போயிடுச்சுன்னா அவங்களுக்கும் பயம் இருக்கும்ல. ஸோ அதனால தான் பித்தளையில் செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 லாஸ் ஏஞ்சலஸை சேர்ந்த ஒரு நபர், அவருடைய பேர் வந்து ஆரான். அவர் யாரை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஸ்மார்ட் ஃபோனை வந்து அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ சர்ச்சுக்கு போயிட்டு இவர் கையில் இவர் ரிங்கு போட்டுட்டு இவருடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து அந்த பேக் கேஸை போட்டு இவர் கல்யாணம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் மேரேஜை பொறுத்த வரைக்கும் இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரான் அப்படிங்கிற இந்த நபர் வந்து ஒரு படி மேலே போய் அஃபிஷியலாகவே அவருடைய ஸ்மார்ட் ஃபோனை கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனால் மற்றபடி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செல்ஃபோன்ஸ் கூட பயங்கர கனெக்டடாக தான் வந்து இருக்கும். ஸோ ஃபோன் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து நிலைமை இருக்குது. 24 ஹவர்ஸில் 3/4 மணி நேரம் எல்லாருமே வந்து செல்ஃபோனை தான் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற திருமணம் வந்து 2021 இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு வினோத திருமணம். ஸோ கோய்ருல் அனம் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ரைஸ் குக்கரையே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னது ரைஸ் குக்கரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் குக்கர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்குது, நல்லா குக் பண்ணி கொடுக்குது, அதனால இதையே என்னுடைய பார்ட்னர் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவருக்கும் அவருடைய ரைஸ் குக்கருக்கும் ப்ராப்பராக கல்யாணம் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் கூட ஆகலை, 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கோய்ருல் அனம் வந்து நான் கல்யாணம் பண்ண இந்த ரைஸ் குக்கரை வந்து விவாகரத்து பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுறாரு. என்னங்க இப்போ தானங்க கல்யாணம் பண்ணீங்க, 4 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே உங்கள் 2 பேருக்கும் அப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கோய்ருல் அனம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ரைஸ் குக்கர் வந்து வெறும் குக் மட்டும்தான் பண்ணுது, வேறு எதுவுமே பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான ஒரு காரணத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஏண்டா ரைஸ் குக்கர் வேறு என்னடா பண்ணும்? இந்த கோய்ருல் அனம் அப்படிங்கிற இந்த நபர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதுக்கு அப்புறமா எல்லாருமே ஒரு விஷயத்தில் வந்து தெளிவாயிட்டாங்க. இது வந்து ஃபேம்காக இவர் பண்ண ஒரு ஸ்டண்ட் அப்படிங்கிறது அப்பட்டமாக வெளியில் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சும்மா இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமாக வித்தியாசமாக வினோதமாக ஏதாவது பண்ணால் வந்து டக்குன்னு ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்காக இவர் பண்ண ஒரு ஃபேம் ஸ்டண்ட் தான் இந்த ஒரு மேரேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா 2022 மெக்சிகன் மேயரான விக்டர் வந்து ஒரு முதலையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ 7 வயசு உள்ள ஒரு பெண் முதலை, அதோடைய பேர் வந்து அலிஷியா ஆட்ரியானா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த முதலையை வந்து இந்த விக்டர் அப்படிங்கிற மேயர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஊருக்கு வந்து நல்லது நடக்கணும், அதிர்ஷ்டம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இந்த ஒரு சடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பண்டைய காலத்திலே வந்து ஃபாலோ பண்ண ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதை தான் 2022 அந்த மேயரும் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சடங்கு வந்து பயங்கர கிராண்டாக வந்து நடந்திருக்கு. நிறைய மக்கள் கூடி பயங்கரமாக தான் அந்த சடங்கை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சடங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் முதலைக்கு வெட்டிங் காஸ்டியூம் போட்டு விட்டுருக்காங்க. அந்த முதலையோடைய வாயை வந்து நல்லா கட்டி போட்டாங்க, ஏன்னா அது கடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி தான் அந்த கல்யாணம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற 3 வினோத திருமணங்கள் எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோஃபிலியா. அது என்ன ஆப்ஜெக்டோஃபிலியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிசார்டர் இருக்கிறவங்க வந்து ஆப்ஜெக்ட்ஸை வந்து லவ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும், அதை லவ் பண்ணுவாங்க, அதை ரொம்ப கேர் பண்ணுவாங்க, பயங்கர ரொமான்டிக்காக அந்த ஆப்ஜெக்டோட வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அந்த வகையில் எய்ஜா அப்படிங்கிற ஒரு ஸ்வீடிஷ் உமன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவுரை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, பெர்லின் வால். ஸோ அவங்களுடைய 7 வயசு இருக்கும்போது இந்த பெர்லின் வாலை அவங்க டிவியில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்காங்க. பார்த்ததுலேருந்தே அந்த வால் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அவங்களுடைய காதல் ஸ்டார்ட் ஆகி ஒரு கட்டத்தில் 1979 வந்து பார்த்தீங்கன்னா
அந்த பெர்லின் வாலை வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இவங்க கல்யாணம் பண்ணி ஒரு 10 வருஷத்தில் 1989 அந்த பெர்லின் வாலை வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டாங்க. ஸோ அங்கேயே இவங்களுடைய கல்யாணம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னும் 2 கேஸ் இருக்குது. ஸோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கா அப்படிங்கிற ஒருத்தங்க, அவங்க வந்து பிரான்ஸ் பாரிஸில் இருக்கக்கூடிய ஐஃபில் டவரை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரல், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனை வந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சின்ன வயசுலேருந்தே அந்த ரயில்வே ஸ்டேஷன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ 2015 அந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி பல விசித்திரமான திருமணங்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வளர்க்குற பெட்ஸே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வீடியோ கேம் கேரக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறது, மூவி கேரக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறது, கார்ட்போர்டை கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்லை யாருமே எனக்கு வேணாம் நமக்கு நாமே அப்படிங்கிற மாதிரி நான் என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆண் வந்து அவரே கல்யாணம் பண்ணிட்டாரு, ஒரு பெண் வந்து அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல வினோதமான திருமணங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து ஒரு 3 காரணங்கள் வந்து இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி ஸ்டண்ட். இந்த மாதிரி வித்தியாசமாக ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய நியூஸாக மாறும், அது மூலிமா வந்து நம்ம ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இதை வந்து பண்ணுவாங்க. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிருகத்தை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இப்படி கல்யாணம் பண்ணால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நம்ம ஊர் நல்லா இருக்கும், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து பண்ணுவாங்க. பழைய தமிழ் பட காமெடி சீன்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆணுக்கும் கழுதைக்கும் கல்யாணம்லாம் வந்து நடத்துவாங்க, அப்படி கல்யாணம் பண்ணி வச்சா ஊருக்கு வந்து மழை பெய்யும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மூட நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு பக்கம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசார்டர் இருக்கிற மனுஷங்க, இல்லை மென்டலி அவங்க ஏதாவது சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி இவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த வீடியோலேயே ஆப்ஜெக்டோஃபீலியா அப்படிங்கிற ஒரு டிசார்டர் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி டிசார்டரில் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்ட பயங்கர வினோதமான திருமணங்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.